ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி யூஸுக்கு பிபி க்ரீம் நல்லதா இல்லை ஃபவுண்டேஷன் நல்லதா அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிபி க்ரீம் நான் பற்றி சொல்லிடுறேன், அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லிடுறேன், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிபி க்ரீம் பற்றி பார்த்துக்கலாம். பிபி க்ரீமில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் மாய்ஸ்சரைசர் இருக்கும், சன்ஸ்க்ரீன் இருக்கும். ரெண்டாவது அது ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. ஸோ ஃபுல் கவரேஜ் கொடுக்காத ஒரு க்ரீம் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் அந்த இதில் இருக்கும் பிபி க்ரீமில். நம்ம ஃபவுண்டேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஃபுல் கவரேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறேன், டெய்லி நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிபி க்ரீம் நல்லது. நான் ஒரு ஆஃபீஸ் போகிறேன், ஒரு வேலைக்கு போகிறேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு இடத்துக்கு போகிறேன், வெளியில் மட்டும் போயிட்டு வரணும், ஒரு ஷாப்பிங் போகிறேன், அந்த மாதிரினா உங்களுக்கு பிபி க்ரீம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது அதில் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் இருக்கும். மூணாவது அது ஹெவியாக இருக்காது. அதனால் இது ஈஸியாக நம்ம வெவியர் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் பிபி க்ரீம். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். ஸ்வெட்டிங் வெளியே வர விடாது ஃபவுண்டேஷனு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் வரலாம், பிம்பிள் வரலாம். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஃபவுண்டேஷனில். அதனால் ஈஸியாக எனக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு பிபி க்ரீம் தான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ ஸ்கின் டோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னும் இருக்கலாம், ட்ரை ஸ்கின்னும் இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னும் இருக்கலாம். ஆயிலி ஸ்கின் எனக்கு இருக்குது, இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு ஆயிலில் அதிக அளவு அடைக்காது, ஃபோர்ஸ் எல்லாம் அடைச்சி உங்களுக்கு பிம்பிள் வர சான்ஸ் இருக்கும். அதனால் பிபி க்ரீம் மட்டும் போடுங்க. இல்லை நீ ட்ரை ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியே தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீம் போடுறதுக்கு முன்னால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு பிபி க்ரீம் போட்டுக்காங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்கின் டோனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் மார்ஸ்லேருந்து ரிச் ஷேடு அந்த ஷேடு யூஸ் பண்ணுறேன் பிபி க்ரீமுக்கு, சரிங்களா. ஃபவுண்டேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா மெப்ளின் ஃபிட்மிலேருந்து 330 யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே எனக்கு ஆப்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் தான் போகணும், இப்போ ஒரு ஷாப்பிங் தான் போகணுன்னா நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன், அதாவது பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் நல்லா அட்டன் பண்ண போகிறேன், இல்லைன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், என் ஃபேமிலி ஃபங்க்ஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன், நான் மட்டும்தான் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நல்லது. ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரை நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ரெண்டாவது அதில் கெமிக்கல் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய போர்ஸை கிளாக் பண்ணி அதில் பிம்பிள்ஸ் வர வைக்கும், டார்க் ஸ்பாட் கூட வர வைக்கும். அதனால் ஃபவுண்டேஷன் நான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இதுதான் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன டைப், அதாவது ஸ்கின்னில் நீங்கள் என்ன டைப், அதாவது லைட், என்னுடைய டோன்